வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய மாடல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி 20 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம தினமும் என்ன பண்ண போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி மாதிரி அவுட் சோர்ஸு, கலைச்சொற்கள், அகரமுதலி, அப்புறம் ஸ்கூல் புக்கு, திருக்குறள், இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் மிக்ஸ் பண்ணி டெய்லியுமே 20 கேள்வியாக டெஸ்ட்டு வைக்கலான் இருக்கோம். ஆல்ரெடி இயல் வைஸ் நம்ம டெஸ்ட்டு நடத்திட்டோம். 6 to 10 வரைக்கும் நடத்திட்டோம். நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணிட்டீங்க. இன்னும் பார்க்காதவங்க அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே உருவாக்கி வச்சுருக்கோம். அதன் வழியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டு போட போகிறோம். நீங்கள் டெய்லியுமே அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. உங்களுடைய ஸ்கில்லும் வளரும். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் 20 கேள்வி இருக்குது. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் இது எங்கே இருக்குன்னா 12th இருக்குதுங்க. இதற்கான விடை தொல்காப்பியம் என்பது சரி. தொல்காப்பியம் இலக்கியத்தையும் பேசுது, மொழியையும் பேசுது. இது ஒரு இலக்கண நூல். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. இது பார்த்திங்கன்னா அகராதியில் காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் இது. சரி, விடையை பார்க்கலாமா? சகட்டியாக என்றால் மொத்தமாக, நெக்குறுதல் என்றால் இலகுதல், புளிப்பு காட்டுதல் என்றால் பயமுறுத்துதல். நல்லா பாருங்கள். புளிப்பு காட்டுதல்னா பயமுறுத்துதல், மெனக்கெடுதல் அப்படின்னா பயனின்றி கழித்தல். அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. திருக்குறளை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இது சரி. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. இது சரி. பொருட்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. தவறு. பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது. இன்பத்துப்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளன. தவறு. இன்பத்துப்பாலில் தான் 25 இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அறத்துப்பால்னா 38, பொருட்பால் 70, இன்பம் 25. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே தவறான கூற்றை கேட்டிருக்காங்க. அப்போ 3 மற்றும் 4 இரண்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இது அகரமுதலி அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அப்படி நம்ம எடுத்து வந்திருக்கோம். இதற்கான பொருளை கரெக்டாக பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அப்பியசித்தல் அப்படின்னா பழகல், அப்பியந்தரம் என்றால் இடையூறு, அப்பியந்தம் என்றால் தாமதம், அப்பியாகரம் என்றால் களவு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பியசித்தல், அப்பியந்தரம் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்லேயே. சரி, அடுத்த வினா பார்க்கலாங்களா? மின்னீர் தனியாளி வெங்கதிர் ஒன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த அடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயம் என்ன? இது புக் பேக் கொஷினுங்க. 12th புக்கு. இதற்கான விடையை பார்க்கலாங்களா? என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மோனை வந்திருக்கா, எதுகை வந்திருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிறது அடி எதுகையும் சீர் மோனையும் வந்திருக்கு. அதாவது அடி எதுகைனா ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் நம்ம வச்சு பார்க்கணும். எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் அடி, இதில் இன் வந்திருக்கு. இது பாருங்கள் 2வது அடி, இதில் இன் வந்திருக்கு. ஸோ அடி எதுகை வந்திருக்கு. சீர் அப்படின்னா ஒரே தொடர். இங்கே பாருங்கள் தா வந்திருக்கு, இங்கேயும் பாருங்கள் தா வந்திருக்கு. அப்போ அடி எதுகையும் சீர் மோனையும் வந்துள்ளது. அடுத்த வினா பாருங்கள். கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர் யார்? கிடை என்ற குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர் கி. ராஜநாராயணன். இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். வேற்றுமை தொகைகளை பொறுத்துக. வேற்றுமை தொகைகளை கரெக்டாக பொருத்தணும். ஓகே, இதுக்கான விடையை பார்க்கலாங்களா?
திருவாசகம் படித்தான் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. அதாவது திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வந்திருக்கணும். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை. தலையால் வணங்கு அப்படின்னு வந்திருக்கணும். மலைவீழ் அருவினா மலையிலிருந்து விழும் அருவி, இது ஐந்தாம் வேற்றுமை தொகை. மலை குகைனா மலையின் கண் உள்ள குகை, இது ஏழாம் வேற்றுமை தொகை. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இது 12th புத்தகம் தாங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? தமிழ் அழகியல் என்ற புத்தகத்தை எழுதியவர் தீசு நடராசன். நிலவுப்பூ என்ற புத்தகத்தை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியன். கிடை என்ற புத்தகத்தை எழுதியவர் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், கி ராஜநாராயணன். உய்யும் வழி என்ற புத்தகத்தை எழுதியவர் பரளி சு நெல்லையப்பர். அடுத்த வினா பாருங்க, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். விடை பார்க்கலாங்களா? விடை, சாம்ப்மன் அப்படின்னா குறு வணிகர். சார்கோல் என்றால் நிலக்கரி. சாரி என்றால் கவனமாக. சாட் என்றால் அலாவி. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் பண்ணுறோம். யார்கிட்டப்பா சாட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்களே, சாட் பண்ணுறது, அதுக்கு பேர் அலாவிங்களாம் தமிழில். இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள், வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? கீழே இருக்கிற 4 பாயிண்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே வல்லினம் மிகாது? விடை பார்க்கலாமா? சரி, விடை பாருங்கள். பெயரெச்சத்தில் மிகாது, வினை தொகையில் மிகாது, உம்மை தொகையில் மிகாது, திசை பெயர்களில் மிகும். அதாவது வடக்கு தெற்கு அப்படி போடுறோம் இல்லைங்களா, திசை பெயருக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ இதுதான் தவறானது. அடுத்த வினா பாருங்க, ஜியு போப் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. இது பழைய 8th புத்தகங்க, அங்கேருந்து எடுத்திருக்கோம். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஜியு போப் 19 வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது கரெக்டு. அவர் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து சேர 12 திங்களாயின. திங்கள்னா மாதம். இது தவறு, ஏன்னா 8 மாதம் தான் ஆகியிருக்கும். இது தவறு. கப்பலில் வரும்பொழுது தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார். கரெக்டு. தமிழ்நாட்டில் சாயர்புரத்தில் முதலில் சமய பணியாற்றினார் என்பது தவறு. முதல்ல அவர் வந்து சேர்ந்த இடம் சாந்தோம். சாந்தோமில் தான் ஃபஸ்ட்டு அவர் சமய பணியாற்றியிருப்பார். அப்புறம் தான் சாயர்புரத்துக்கு போயிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட்டும் தவறு, இந்த பாயிண்ட்டும் தவறு. அப்போ தவறான கூற்று என்பது 2 மற்றும் 4 மற்றும் தவறு. அடுத்த வினா பாருங்கள், கலைச்சொற்களை பொறுத்துக. இதெல்லாம் அவுட் சோர்ஸுங்க ஃபுல்லாக. சரி, இப்படியே பார்க்கலாங்களா? பெஸ்டோமெண்ட் அப்படின்னா ஈகை, பீட்டா அப்படின்னா வெள்ளோட்டம். ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம்னா பீட்டா வெர்ஷன் விட்டுருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா வெள்ளோட்டம். பீட்டல் அப்படின்னா வெற்றிலை. பில்நட் அப்படின்னா பாக்கு. வெள்ளோட்டம் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்க, தவறான கூற்றை கண்டறிக. இது 9th புத்தகங்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடை பார்க்கலாங்களா? குமரிலப்பட்டர், அதாவது இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, குமரிலப்பட்டர்னு வந்திருக்கணும். சரிங்களா? குமரிலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கினார். இந்த பாயிண்ட் கரெக்டு, அவர் தான் உருவாக்கியிருப்பார். கால்டுவெல் திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இது கரெக்டு. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் மனவை முஸ்தபா. இது தவறு. யார் குறிப்பிட்டிருப்பாங்க? சா அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் அவர் தான் குறிப்பிட்டிருப்பார். அகத்தியலிங்கம் இவர் தான் மொழிகளின் காட்சி சாலைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவே இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பார். யார் குறிப்பிட்டிருப்பாங்க? கமெண்ட்டில் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் யார்?
இது உங்களுக்கான கேள்வி, கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திராவிட என்ற சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார். தமிழ் இதிலிருந்து தான் திராவிட என்ற வார்த்தையே உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான், ஆனால் 3வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? பீலி என்றால் மயில் தொகை, உகிர் என்றால் நகம், எயிறு என்றால் பல், மடி என்றால் சோம்பல். அடுத்த வினா பாருங்க. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மரில் பொருந்தாதவர். ஒருன்னு வந்துடக்கூடாது, நிறைய மிஸ்டேக் வந்துருச்சுங்க. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மரில், அந்த காலத்திலேயே 10 பேர் உரை எழுதினாங்க. இதில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பரிபெருமாள் எழுதியிருப்பாங்க, காளிங்கர் எழுதியிருப்பாங்க, பரிமேலழகர் எழுதியிருப்பாங்க, நச்சினார்க்கினியர் எழுதியிருக்க மாட்டார். இது தவறு. அதுலேயும் குறிப்பாக சிறந்த உரையை எழுதினவங்க பரிமேலழகர், இவங்க தான் எழுதியிருப்பாங்க. அதுவே முதல் உரையை எழுதுனது யாருங்க? திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வினா பாருங்கள். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் என்ன? பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின், இது வந்து 9th புதிய புத்தகம், அதில் கொடுத்துருப்பாங்க. இதற்கான விடை மணிமேகலை. அடுத்த வினா பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. எது பிழையான தொடர்னு கண்டுபிடிக்கணும். 4 தொடர் இருக்குது. எது பிழையான தொடர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். காளைகளை பூட்டி வயலை உழுதினர், இது கரெக்டான தொடர் தான். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், கரெக்டு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, தவறு. அதாவது காலையில்னா இந்தலை வந்திருக்கணும், இந்தலை வந்திருக்கணும். அதே மாதிரி மனம் 3 சொல்லி நான் வந்திருக்கணும். அதனால் இந்த பாயிண்ட் தவறு. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, இது கரெக்டு. அப்போ பிழையான தொடர் என்பது இதுதான் பிழையான தொடர். அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. அறிஞர் அண்ணாவை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்று மட்டும் கிடையாது, 2 3 கூட தவறாக இருக்கலாம். நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அறிஞர் அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர், இது கரெக்டு. அண்ணாவை தமிழ்நாட்டு பெர்னாட்சா என்று அழைத்தனர், இது தவறு. ஏன்னா தென்னாட்டு பெர்னாட்சா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென்னாட்டு பெர்னாட்சா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பெர்னாட்சா எனப்படுபவர் மு வரதராசனார், அதனால் இது தவறு. தன் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே, இது கரெக்டு தான். 1935 சென்னையில் இருக்கிற பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் தவறு. ஏன்னா இவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருப்பார், நிறைய தமிழுக்கு பண்ணியிருக்காரு. அதனால் இவரை பார்த்த உடனே தமிழ் ஆசிரியர் நம்ம நினச்சிருவோம், தவறு. இவர் ஆங்கில ஆசிரியர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ இங்கே தவறானதுன்னா 2வது பாயிண்ட்டும் தவறு, 4வது பாயிண்ட்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன? என்னென்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் ஒரே மாதிரி வந்தால் இயைபு. இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா பழைய சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். மோனையிலே நிறைய இருக்குது. இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கருவாய், முற்று மோனை, இப்படி நிறைய இருக்குது. அது என்னங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, அப்போ மோனை வந்திருக்கு. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, ஒன்றி வந்திருக்கு. தமிழே தமிழே, இறுதி சொல் ஒரே மாதிரி வந்தாலும் அது இயைபு, ஒன்றி வந்திருக்கு. அப்போ இங்கே விடை பார்த்திங்கன்னா மோனை, எதுகை, இயைபு வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நாளைக்கும் இதே மாதிரி 20 கேள்வியை நான் கொண்டு வந்துடுறேன். நீங்கள் டெய்லியுமே டெஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்கிறது எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு பயிற்சி எடுக்கணும். பயிற்சி தான் நம்மளை வந்து கரெக்டாக நம்மளை மாற்றும். ஸோ பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப தேவை. அதை நம்ம இனிமேல் தொடர்ந்து பண்ணலாம். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? சரி, இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஈ என்பது அன்பு, ஐ என்பது மருந்து, அவ் என்பது பூமி, கூ என்பது திங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சு வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். கரெக்டாக காலை 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து கலந்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.